எந்த காலேஜ்? மீனாட்சி காலேஜ். நான் மீனாட்சி காலேஜ் படிக்கிறேன். நான் பிஎஸ்சி படிக்கிறேன். ஒரு மேம் கூட்டாங்க கலந்துக்கிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கு. நான் கலந்துக்கிட்டேன். உங்களை பார்த்து மேம் கலந்துக்கிட்டேன். பாராட்டினாங்க, நல்லா பாராட்டினாங்க. இன்னும் மேலுக்கு ஆடி கேட்கணும். யார் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா. நீங்க டான்ஸ் ஆடும்போது உங்க அம்மா பயங்கரமா ஆடுறாங்களே உங்களோட. அம்மா நல்லா டான்ஸரா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க காலேஜ்ல? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆடுறீங்களா? நல்லா பிள்ளையை பத்தி வளர்க்கறது பெரிய விஷயம். உங்க பிள்ளை எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. தமிழக முதல்வரா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், துணை முதல்வர் பாராட்டுறாங்களே, எப்படி இருக்கு இந்த தருணம்? அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இப்படி குழந்தை குறைபாடுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கலைங்க சார். மேன்மேல இதை வந்து எந்தெந்த இடத்துல என் பிள்ளை அவமானப்படுதோ அந்த இடத்துல தான் நான் நிக்கணும்னு கொண்டு வந்தேன். அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் டீச்சர்ஸ் எல்லாருமே, ஸ்கூல் பிள்ளைங்க, சீனியர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்றதே என் பிள்ளைய நான் கொண்டு வரதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கு. எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கும் போது நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்க வச்சீங்க. அடுத்து கவர்மெண்ட் மீனாட்சி காலேஜ்ல படிக்க வச்சிருக்கீங்க. மதுரை புத்தக திருவிழாவோட கனிமொழி எம்பி இருக்கட்டும், இவர் துணை முதல்வர் வந்தப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாராட்டினாரு. இப்ப ஜட்ஜு பாராட்டிருக்காரு. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா நான் மட்டும் இது என்னோடது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது மூலமா என்ன மாதிரி இருக்கவங்க 4 பேர் வந்து குழந்தைகளை முன் கொண்டு வாங்க. அந்த குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே முடக்காதீங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அதை வெளியே கொண்டு வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது முக்கிய காரணமே கவர்மெண்ட். டான்ஸ் யார் சொல்லி கொடுத்தா? நான் தான் சார் சொல்லித்தரேன். இல்ல சார், இது ஆடுறது மட்டும் இல்ல, மாரத்தான் போட்டியிலையும் கலந்துகிட்டா. இது வரைக்கும் 5 மாரத்தான்ல கலந்துருக்கா சார். அவளோட ஓடுனாத்தான் அவ ஓடுவா. நான் சும்மா உட்காந்துட்டு ஓடுன்னு வாய்மொழியா சொன்னா அது நடக்காது. அதனால அவ ஆடும்போது எனக்கு ஆட தெரியாதான், யூடியூப்பை பார்த்துதான் நான் கத்து கொடுத்து ஆட வைக்கிறேன். அவ ஆடுறா, அது ஒரு சந்தோஷம். இப்படி இந்த கனிமொழி வரைக்கும் போயிருக்காங்க. மூர்த்தி சார் பாராட்டி இருக்காங்க, கலெக்டர் சார் பாராட்டி இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் சார் பாராட்டிருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து பாராட்டுறது வந்து இன்னும் மேன்மேலும் அதை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.